ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. அதாவது நாளை புத்தாண்டானது பிறக்க இருக்கின்றது. புது வருடம் பிறக்கும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்களை எல்லாம் மறந்து கூட செய்யக்கூடாதுங்க. அப்படி இந்த நன்னாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே புதிய வருடம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இரவு 12 மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த 12 மணிக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். அது எல்லா ஆலயங்களுக்கும் பொருந்தாதுங்க. ஒரு சில ஆலயங்களுக்கு மட்டும்தான் அந்த வழிமுறைகள் பின்பற்றப்படும். அதனால் இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. அதாவது ஆகம விதிகளுக்கு எல்லாம் மீறி நடக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் நாம் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதனால் இரவு 12 மணிக்கு பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை தவிர்த்துக்கோங்க. மேலும் ஆண்டினுடைய முதல் நாள் அன்று நம்ம ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. வருடத்தினுடைய முதல் நாள் அன்று இது போன்று எடுத்துவிட்டு அந்த வருடம் முழுவதும் நம்மளால் அதை பின்பற்ற முடியவில்லை அப்படின்ற பொழுது நம்ம எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மையானது ஏற்பட்டுடும். அதனால் உங்களை நீங்களே தாழ்வு பண்ணிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிற இந்த ஒரு செயலையும் நீங்கள் அன்றைய தினத்தில் செய்ய வேண்டாம். வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி போக வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அது போல் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையோ ஒரு குற்ற உணர்ச்சியும் நமக்கு ஏற்படாதுங்க. ஏன்னா இது போல் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கும் பொழுது அதை வருடம் முழுவதும் நம்மளால் பின்பற்ற முடியல, காப்பாற்ற முடியல அப்படிங்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சியானது ஏற்பட்டுடும். நம்மளால் இதை செய்ய முடியலையே, வருடம் முழுவதும் பின்பற்ற முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா வருடத்தினுடைய முதல் நாளில் இருந்து அந்த வருடம் முழுவதுமே நமக்குள்ள ஒரு ஏமாற்றமானது ஏற்பட்டுடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களாக பார்க்கக்கூடியது அப்படின்னா கடன் கொடுப்பது தாங்க. யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. மேலும் அன்றைய தினத்தில் நீங்களும் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்காதீங்க. இப்படி வாங்கக்கூடிய நிலை வந்துச்சு அப்படின்னா வருடம் முழுவதும் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்பட்டுடும்னு சொல்லுவாங்க. மேலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, திடீர்னு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு அவசரத்துக்கு தேவைக்காக நம்ம வாங்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது, வாங்கி தான் ஆகணும். அதை தவிர்த்து மற்றபடி அன்றைய தினத்தில் நீங்கள் யாருக்காகவும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்க வேண்டாம். இதெல்லாம் நியூ இயர் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் தாங்க. அதே போல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் காணப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பிறக்கக்கூடிய இந்த ஒரு புத்தாண்டுல பெரியவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது கருணை, அருள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் பெரியவர்களிடம் ஆசீர்வாங்கும் போது சின்ன பிள்ளைங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கையில் ஒரு 50 ரூபாய் இல்லைனா 100 ரூபாய் இல்லைனா உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க. அது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வருடம் வருமானத்தோடு ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் மேலும் அவர்களுடைய மனதில் ஒரு உத்வேகமும் காணப்படுங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக அறுசுவை உணவுகளை எடுத்துக்கோங்க. இது போல் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஏன்னா எப்படி உணவில் அறுசுவையானது நமக்கு கூடி காணப்படுதோ அந்த அறுசுவைகளையும் நம்ம உணர்றோமோ அதே போல தாங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களையும் நம்ம ஏற்றுக்க வேண்டும். அன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் கல்லுப்பை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. கல்லுப்பு மட்டும் கிடையாது, அரிசி, நவதானியம், மங்களகரமான பொருட்கள் எல்லாம் அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கலாம். இப்படி வாங்குவதால் உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகி காணப்படும். இதே போல் நியூ இயர் டைமில், அதாவது புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில்
நீங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை எல்லாம் செய்யுங்க. தான தர்மங்கள் அப்படின்ற பொழுது உணவுகளை மட்டும் எடுத்துக்காதீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த பென்சில், ரப்பர் போன்ற பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் காக்கை குருவிகளுக்கு கூட நீங்கள் அரிசி போன்ற உணவுகளை எல்லாம் வைக்கலாம். இதுவும் தான தர்மம் செய்வதற்கு சமந்தாங்க. மேலும் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நீங்கள் புத்தகம் வாங்குங்க. பொதுவாக புத்தகம் என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற புத்தகங்களை வாங்கி ஒரு சில விஷயங்களை அன்றைய தினத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய முடிவெடுக்கும் திறமையானது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராண கதைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்குங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பானது. மேலும் ஒரு சில வீடுகளில் பார்த்துருப்போங்க, ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து பேசிக்கொள்ள கூட நேரம் இல்லாமல் காணப்படும். அதாவது ஒவ்வொரு வீட்டில் தந்தை மகனுக்கு இடையே விரிசல்களானது ஏற்பட்டு இருக்கலாம், இல்லைனா தாய் தந்தையருக்கு இடையே உறவுல விரிசல் ஏற்பட்டு இருக்கலாம். ஒருவருக்கொருவர் அனுசரணையாகவும் அன்பாகவும் பேசிக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கலாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் புத்தாண்டு தினத்தில் உங்களுக்காக ஒரு சில நேரங்கள் ஒதுக்கி உங்ககிட்ட இருக்கக்கூடியவங்க கிட்டையும் உங்களிடம் அன்பு காட்டவங்க கிட்டையும் கொஞ்சம் நேரமாவது நீங்கள் அன்பாக பேசி பழகுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக நம்ம எல்லா நேரங்கள்லையுமே நம்மளுடைய வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யவும், அதுவும் கல்லுப்பு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமானது காணப்படும். இப்படி கல்லுப்பு தீபம் ஏற்றக்கூடிய நிலையில் நீங்கள் புத்தாண்டு தினத்தில் மற்றும் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பானதுங்க. ஏன்னா புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்று சந்திர பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நெல் பரப்பி அதன் மேலே அகல் வைத்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசியை கூட நீங்கள் அடியில் வைத்து அதன் மேலே அகல் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இதுபோல் செய்யும் பொழுது சந்திர பகவானுடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மேலும் அன்றைய தினம் பஞ்சகவ்ய விளக்கு வாங்கி உங்களுடைய வீடுகளில் ஏற்றுங்க. பஞ்சகவ்ய விளக்கை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு. யாகம் வளர்த்த பலன் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு விளக்கை புத்தாண்டு தினத்தில் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு விசேஷமான பலன்களானது ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. கூடவே ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளை இருந்து மீளக்கூடிய உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விளக்காக தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கானது காணப்படும். அதனால் தவறாமல் அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. வாரா கடனாக இருந்தாலும் சேரும். எப்படிப்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தீர்ந்து போகுங்க. இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் புத்தாண்டு தினத்தில் நீங்கள் கண் விழிக்கக்கூடிய ஒரு பொருளானது மங்களகரமான பொருட்களாக இருப்பதாக பார்த்துக்கோங்க. மங்களகரமான பொருட்கள் அப்படிங்கும்போது மஞ்சள், குங்குமம் மற்றும் இல்லைனா சுவாமி படங்கள் போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கண் விழிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். கண்ணாடியின் மீது கூட கண் விழிக்கலாங்க. ஒரு சிலர் யோசிப்பாங்க, கண்ணாடி மீது கண் விழித்தா நம்ம மூஞ்சிலே நம்ம முழிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கண்ணாடி என்பது குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதனால் நீங்கள் அதன் மீது கண் விழிக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைப்பதாக தான் அர்த்தம். அதனால் கண்ணாடி மீது கூட நீங்கள் கண் விழிக்கலாம். மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் இனிப்பான உணவுகளை முதல்ல எடுத்துக்கோங்க. இதனால் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ரொம்பவே இனிப்பான செய்திகளோடவே அமையுங்க. இது போல் விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவறாமல் புத்தாண்டு தினத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரொம்பவே அழகாக்கி கொடுக்கும். புத்தாண்டு தினத்தில் முடிந்த அளவுக்கு புதுவிதமான ஆடைகளை அணியறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இதன் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது நல்லபடியாகவே நடக்கும். அதனால் கண்டிப்பாக புத்தாண்டு தினத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவறாமல் நீங்கள் செய்து பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் அனைவருமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். மேலும் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய 2024 வருடத்தில் அனைவருடைய வாழ்க்கையும் இன்பகரமாகவும் எந்தவிதமான கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கலாங்க. மறக்காமல் யாரெல்லாம் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருக்குமே நீங்களும் நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லிக்கோங்க. எல்லாருக்குமே வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே இறைவன்ட்ட பிரார்த்தனையும் செய்துக்கோங்க. பதிவின் மூலமாக புது வருட தினத்தன்று செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள்
விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய வீடியோக்கள் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.